இவ்வளவு குழப்பங்கள் வச்சிருக்கும் போது எப்படி வியூகம் வகுக்கிறதுன்னு கேட்குறாங்க திரு மணிகண்டன். எப்படி பண்ண போறாங்க? அதை எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ என்னன்னா, திரு PK அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு போனவரே திரு விஜய் அவர்களை நோக்கி வராங்க. நிச்சயமா ஒரு வலுவான காரணம் இல்லாம வர்றதுக்கான சாத்தியம் இல்லை. இதை நான் என்ன அளவுல சொல்றேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சிக்கு அவர் வர்றாருன்னா இது ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக தான் நம்ம வந்து பார்க்கணும் கண்டி. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக முடியாது. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கார்ல, இப்போ அவங்களால அது முடியாதுன்னு ஆயிடுதா? ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப காலமா அவருக்கு கொடுக்குறாரு, கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆலோசனை கொடுக்குறாரு. ஒரு சில IRS அதிகாரிகளும் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பின்னாடியிலிருந்து. அப்போ ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே தேர்தல் அனுபவத்தில் நான் ஆலோசனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. இவங்கெல்லாம் போதாதுங்கிற இடத்துக்கு வராரா திரு விஜய்? அப்போ இல்லை, அப்படி கிடையாது, போதாதுன்னு கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்ம வேணான்னு யாருமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரேன்னு ஒருத்தவங்க வந்து நட்பா வந்து கேட்கும்போது இல்லை நீங்க பண்ண வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, யார் அளவுலயும் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு அடிஷ்னல் வேல்யூவா தான் நம்ம பார்க்கணும். அவர் தான் வேணான்ட்டாரு. அவர் பிரசாந்த் கிஷோர் அப்ரோச் பண்ணிருக்கிற வாய்ப்பு தெரியாது, நமக்கு தெரியாது இல்லைங்களா? அவர் நான் இந்த வேலையை விட்டுட்டேன், இனிமே செய்ய போறதில்ல, தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொன்னவர். கரெக்ட். அதனால டாக்டர் சுமந்த் என்ன சொல்றாருன்னா, அவர் அறிந்த வரைக்கும் அவர் ஒரு ஆலோசகராக வேணா இருப்பாரு, முழு நேரமா வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்க கட்சியிலேருந்து அல்லது விஜய் அவருடைய கட்சியிலேருந்து அணுகாம அவரா வந்திருக்க மாட்டார்ல? இல்ல, அதுதான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூகங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. அவரே கூட வந்திருக்கலாங்கிறீங்க? ஆமா, வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் நான். சோ அதனால இது வந்து ஒரு கூடுதல் பலமா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் இறுதி முடிவு தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து எடுக்க போறாரு. சோ அதனால இப்போ இவங்க சொல்ற மாதிரி 75 வருஷ பாரம்பரிய திமுகவை எதிர்க்கணும்னா கூடுதல் பலம் இருந்ததுன்னா இன்னும் அவர் கூட களத்துல வந்து இன்னும் வலுவா வந்து வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அடிப்படை கட்டமைப்புகளை தான் இப்போ வந்து சரி பண்ணிருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும், இப்போ வந்து ரூட் லெவல்ல நம்ம என்னென்னலாம் வேலைகள் செய்யணும்ன்றது இந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிஷனலா ஒருத்தர் உள்ள வர்றது நமக்கு வந்து கூடுதல் பலமா தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இன்னும் அவர் தேர்தலை சந்திக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு, திமுக எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்யறதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு. வெளிப்படையா ஒன்றும் பேச முடியாத ஒரு இடத்துல இருந்து புதிதா வர்றவங்க கூட என்ன வியூகத்தை வகுத்துற முடியும்னு கேட்கிறாரு. இல்ல, இதுல எந்த குழப்பமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, நம்ம தலைமையில தான் கூட்டணி. நீங்க அதிகாரப்பூர்வமா வரலன்னு சொன்னீங்க, அதிகாரப்பூர்வமா திரு விஜய் அவர்களே வந்து அறிவிச்சாங்க. ஏற்கனவே அவர் லெட்டர் பேட்லயே ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அதிமுக கூட்டணி இல்ல, தனிச்சுதான் எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு தான் சொல்லிட்டு. ஏன்னா இதே சர்ச்சை வந்து வந்தது, அதிமுக கூட்டணிக்கு வந்து போறாங்க, சீட் பேரம் வந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க. திரு ஆனந்த் அவர்களுடைய பேர் அறிக்கை, ஆமா, தலைவரோட அறிவுறுத்தலின்படி அதனால நம்ம பிரைமரி போர்ஸா தான் வரம கண்டி. நம்ம வந்து வேற யாரும் இங்க முதலமைச்சராக்க வரல. சோ மக்களோட ஏகோபித்த ஆதரவு பிளஸ் வந்து தொண்டர்கள் பலம் இருக்கிறதுனால அதை நம்பி மக்கள் கிட்ட வந்து நம்ம வரோம். சோ இது வந்து அடிஷனல் வேல்யூ தான். அதே மாதிரி இப்ப மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தலைவர் அவர்கள் தான் வந்து இறுதி முடிவு வந்து எடுப்பாங்க. ஸோ அவர் வந்து PK சார் வேணும்னு நினைச்சா அவர் வந்து உள்ள எடுத்துக்கலாம், வேணாம்னு நினைச்சா அவர் வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. சார், நீங்க தான் வேறு எந்த கட்சியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை அறிவிக்க மாட்டாங்க, அதிகாரப்பூர்வமாக அப்படி இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பொறுப்பையும் கொடுத்து அவர் டாப் 3ல இருக்காரு. அதில் திரு ஆதவ அர்ஜுனாவுக்கும் பொறுப்பு கொடுத்து அவர் தேர்தல் பிரிவு பொதுச்சாளர் அப்படிலாம் சொன்ன பிறகு அப்போ கூடுதலாக PKன்னு ஒருத்தர் தேவைப்படுறாரா? அப்போ குழப்பம் நிறையா இருந்தால் தான் தெளிவு பெறுவதற்கு ஆட்கள் இன்னும் வெளிலேருந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கா, ஆலோசனை கேட்க வேண்டியிருக்காங்கிற ஒரு கேள்வி வந்து. இல்லை சார், அப்படி பார்த்தா திமுக அண்ணா திமுக இருக்கலாமே, தாவேக்கா வந்து தேவையே இல்லையா? அவங்களோட கருத்துக்களை தான் நம்ம இங்கே வந்து பண்ணணும், அவங்களோட ஸ்டைல் தான் இங்கே ஃபாலோ பண்ணணும், நமக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு புதிய முயற்சி வந்து பண்றாங்க. ஸோ அது வந்து ப்ரீவியஸா அவங்களுக்கும் நிறைய வந்து விஷயங்கள் தெரியும், ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, முன்னாடி இருக்கு. ஸோ அவங்கள வந்து எதிரி வந்து வலுவான எதிரி எதிர்க்கணும்னா ஸோ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு படை பலத்தோட வரணும்னு நினைக்கிறதுல எதுவும் தவறு இல்லை. இது வந்து யதார்த்தமானது தான். இதை வந்து அவருக்கு வந்து பலமா பலவீனமான்றதுலாம் நம்ம அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. அது வந்து அவர் கூடுதல் பலம் இருக்கும்னு நம்புறதுனால இவ்வளவு தூரம் இது வந்து இந்த நகர்வு நடக்குது. PKவோட ட்ராக் ரெக்கார்டை டாக்டர் சுமன் சொல்றாரு. அவர் எப்போதுமே தலைமையோடு நேரடியாக உரையாடக்கூடியவர், வேறு யாரோடையும் அவர் அப்படி எங்கேஜ் ஆக மாட்டாரு அப்படின்றாரு. அப்ப நேரடியாக உரையாடக்கூடியதுன்னா விஜய் அவர்களோட தான் நேரடியான உரையாடல் நேற்றுக்கு நடந்ததா தெரியுது. ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த உரையாடல் நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னைக்கும் ஆலோசனை நடந்திருக்கு மற்றவர்களோடலாம். அது ஒரு கட்டமைப்புக்குள்ள இன்னும் முழுசா வரல. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள்லாம் வெளிப்படையாக அதிருப்திகளை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்கும், ஒத்துக்கிறேன். அது இங்கேயும் இருக்குன்னா அப்போ இது ஒரு
அந்த ஒரு கேள்விகள் எழுப்பிடாதா? அப்போ அவர் நேரடியாக தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வரும்போது இவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? இல்ல அவர் வந்து அவரோட நட்பின் அடிப்படையில் வந்து சொல்றாரு. பட் இவங்களுக்குள்ள என்ன அசைன்மெண்ட் இருக்கு, என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாதுங்களா? அவர் வந்து சொல்லியிருக்கலாம், எனக்கு அடுத்த கட்டமா இந்த டீம் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து வேலை செய்ய வலுவான எதிரியை எதிர்கொள்வதற்கு இது வந்து சரியான யூகம் தான். இதை நோக்கி வந்து போகும்போது போக போக தான் நமக்கு வந்து தெரியும். எடுத்தெடுப்புலயே நம்ம இதை வந்து மறுக்க முடியாது. முதற்கட்ட கரெக்டாக எடுத்துக்கிறேன். திரு பொன்ராஜ், நான் உங்கள்கிட்ட வராதுக்கு முன்னாடி திரு செந்தில், ஒரு சீரியஸாக தேர்தல் அணுகிறேன் அப்படின்னு திரு விஜய் இதன் மூலமாக சொல்கிறாரு, பல்வேறு மூவ் பண்ணுறாரு. தேர்தல் வெற்றி என்பது வெறும் கட்சி ஆரம்பித்த அல்லது எதிர்த்தேங்கிற மாதிரி இல்லை, வெற்றி ஆக வேண்டும், அதுக்காக வியூகங்களை வைக்கிறேன், அதுக்கு பிகே உள்ளிட்ட எல்லா இந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறேன்னு ஒரு மெசேஜாக இதை பார்க்க வேண்டியிருக்கா? எப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சோமனி குக்ஸ் பாயில் த ஃபுட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது ஆயிடுமோன்னு தோணுது. இப்போ சகோதரர் பேசிட்ட பொழுது சொன்னார், கூட்டணியை பற்றிலாம் பேசுவோம், கூட்டணி எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னார். இவங்க தலைமையில் கூட்டணிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் யாரோடு? அதிமுகவோடு கூட்டணி இல்லை, பாஜகவோடு இல்லை, திமுகவோடு இல்லை. இந்த 3 மில்லியன் ஆன பிறகு அதிமுகவோட இல்லைன்னு அதிமுகவோட இல்லை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இவர் தான் ஊழல் ஒழிக்க தானே வந்திருக்கிறாரு. அஇஅதிமுக மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அஇஅதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கிலேயே தண்டிக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஊழல் கட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இவரால் கூட்டணி வைக்க முடியாதுல்ல. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க, அதிமுக இருந்து அவரை நட்பு சக்தியா தான் பாக்குறாங்க. அவர் இன்னும் எங்களுக்கு எதிரி அதிமுக பார்க்கும், பட் இவரால் பார்க்க முடியல. இவர் ஊழல் ஒழிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறார், அதான் இவருடைய பிரதான வேலை. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், நம்முடைய தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு விஜயால் கூட்டணி வைக்கவே முடியாது. அதை அவரே மாநாட்டில் சொல்லிட்டார், கொள்கை பிரகடனமாகவே அறிவிச்சார்ல, இந்த கட்சிகளோடலாம் கூட்டணி வைக்க முடியாதுங்கிறத அவர் அறிவிச்சிட்டார். எந்த இடத்துல அறிவிச்சார்னு கேட்டீங்கன்னா, வாரிசு அரசியல கடுமையாக எதிர்க்கிறார். சரி, வாரிசு அரசியலை எதிர்க்கிறவரால் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது, மதிமுகவோடு கூட்டணி வைக்க முடியாது, பாமகவோடு கூட்டணி வைக்க முடியாது, தேமுதிகவோடு கூட்டணி வைக்க முடியாது. அப்புறம் நீங்க தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி வைக்க முடியாது. அப்ப மீதி இங்க எந்த கட்சி இருக்குது? அப்ப நீங்க வாரிசு அரசியல் எதிர்க்கிறது அப்படின்னு வருகின்ற பொழுது திமுகவுடைய வாரிசு அரசியல் மட்டும் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா அது சந்தர்ப்பவாத அரசியலா போகும். சோ உங்களுக்கான கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸை ஏன் கூட்டணியோட போகணும்? கூட்டணி இல்லாம கூட தனித்து அவங்க களம் வர முடியாது. முதல் மாநாட்டிலே அவர் தானே சொன்னாரு. அவர் தானே சொன்னாரு கூட்டணிக்கு வருகிற ஆட்சிக்கு வரைக்கும் அவர் வந்து ஓபன் பண்ணும்போது யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப நீங்க உங்களுடைய எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்க தான் க்ளோஸ் பண்ணிருக்கிறதா நான் பாக்குறேன். நீங்க வாரிசு அரசியல் என்று விமர்சித்து காங்கிரஸ் நீங்க கூட்டணி கூப்பிடவே முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்க வந்து இப்போ ஒவ்வொருத்தருடைய நோக்கங்களும் இருக்குதுல்ல, அந்த நோக்கமே பல சந்தேகங்கள் எழுப்புது. இப்போ திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இங்க இருக்கின்ற பொழுது என்ன சொன்னார்? தலித்துகளை அதிகாரப்படுத்தணும் அப்படிங்கறத என்னுடைய பிரதான நோக்கம். இன்னும் சொல்ல போனா திரு முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அங்க அதே கொள்கையோட தான் போயிருக்கிறீங்களா? அதே கொள்கையோட தான் அங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா? வேற யார் இப்ப முதலமைச்சர் வேட்பாளர்? அங்கே யாரேனும் ஒரு தலித் வேட்பாளர் நீங்க முன்மொழிவீங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இதுல சுத்தி எழுகிறது. இப்போ இது வந்து வியூக வகுப்பாளர்களால மட்டும் ஒரு கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று விட முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரும் கேள்வி. அப்புறம் பெரிய கட்சிகளே வைக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் வியூக வகுப்பாளர்களை இங்க மாநிலத்திலையும் பயன்படுத்துறாங்க, தேசிய அளவிலையும் பயன்படுத்துறாங்க. தேவை இருக்குன்னு தான் அர்த்தமா? பிளேயர்ஸ் இருந்தா ஒரு கோச் இருந்தா கோச் பண்ணிடலாம். அங்க பிளேயர்ஸே இன்னும் இல்லை அப்படிங்கிறதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நம்ம அதிபர் தேர்தல் முறைக்குள்ள இல்லை. நம்ம இப்போ நீங்க எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கலாம். நான் இப்படி பாக்குறேன்.